ஸோ என்னன்னா இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஜுவல்லரி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நானும் இந்த ஒரு பிஸ்னஸில் தான் இருக்கேன். நானுன்றதை விட எங்கள் அக்கா வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறா அப்படின்னா எந்த காலையும் அவாய்ட் பண்ண மாட்டா, எந்த மெசேஜையும் வந்து ரிப்ளை பண்ணாமல் விட மாட்டா. பிஸ்னஸ் ஓனருக்கு thousandsல இவங்க ஒரு கஸ்டமர், ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்க நம்பி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, இவன் வந்து 100sல கூட இருந்தாலும் அவங்களுடைய அமௌண்ட்டு. ஸோ கண்டிப்பாக யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு த கஸ்டமர். இந்த ரெஸ்பாண்டை ஏன் நான் இவ்வளோ எலாபரேட் பண்ணி சொல்கிறேன்னா, நாங்கள் எப்படி தெரியுமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அவங்க பேர் இப்போ எனக்கு நினைவில்லை, ஆல்மோஸ்ட் 400k ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி ஓகே, அவங்ககிட்ட ஒரு ஆர்டர் போட்டோம் ஃபார் 1150 rupees. ஓகேங்களா, அது வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன நெக்லஸ் அண்ட் ஒரு பெரிய ஹார் மாதிரி. இது ஆர்டர் போட்டால் ஆல்மோஸ்ட் 3 months அவங்க எங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற வரைக்குமே சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, கால்க்கு ஆன்சர் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்புக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, எல்லாமே ஆன்சர் பண்ணாங்க. ஆஃப்டர் த பேமெண்ட் நாட் ஈவன் சிங்கிள் ஃபுல் ஸ்டாப் கூட அவங்க எங்களுக்கு வைக்கல. ஸோ நாங்கள் 3 monthsமே வந்து அவங்களுக்கு வேறு அக்கௌண்ட்டில் வேறு நம்பரில் வந்து அவங்களுக்கு சொல்லி பண்ணி அட் லாஸ்ட் ஆஃப்டர் 3 months அவங்க எங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புனாங்க. எப்படி அனுப்புனாங்கன்னா டேமேஜ்டு ப்ராடக்ட் அனுப்புனாங்க. அது வந்து இப்போ பார்த்தா ஆஃப்டர் லைக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா தட் இஸ் ஓன்லி 350 rupees ப்ராடக்ட் நாங்கள் வந்து 1100 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நாங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் ஏன் கஸ்டமருக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் ஆக்சுவலி எங்கள் அக்காவும் நானும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அவள் வந்து ஃபுல்லாகவே எடுத்து அவள் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே மெயின் கொஸ்டின் என்ன வரும்னா, எல்லாரும் இப்படி தான் இருக்காங்களான்னா கிடையாது. சில ஜென்யூன் பிஸ்னஸ் பர்சன்ஸும் இருக்காங்க. நம்மளுடைய ஜுவல்லரியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, எது பெட்டராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு எங்களுடைய குரூப்லேயே இருக்கட்டும், எங்களோட ப்ராடக்ட்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நானும் ரொம்ப ஹாப்பி. நாட் பிகாஸ் இது எங்களோட பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரமோட் பண்ணல. வி கிவ் யூ பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த டிசைன் அனுப்பிச்சிட்டு சேம் இதே மாதிரி இருக்குங்களா, இதுக்கு என்ன ப்ரைஸ், நான் வந்து வேறு குரூப்பில் கேட்டேன் இந்த ப்ரைஸ் சொன்னாங்க, உங்ககிட்ட இதுக்கு பெட்டரான ஆப்ஷன் இருக்கா, இல்லை ஆல்டர்னேட்டாக ப்ரைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்பாங்க. ஸோ ஐ சஜஸ்ட் தட் இந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டியில் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது, இதுதான் இது ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 4 to 5 கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு டேரெக்டாகவே வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வந்து கம்மியாக வந்து சொல்கிறீங்களே, நான் வந்து இந்த குரூப்பில் கேட்டேன், இந்த குரூப்பில் வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே, உங்களோட ப்ராடக்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்குமா, இல்லை வந்து உங்களோட குவாலிட்டியில் வந்து கம்மியாக இருக்குமா, அவங்க கொடுக்குறது ஏதாவது ப்ரீமியம் அண்ட் நீங்கள் கொடுக்குறது வந்து லோ குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க. அண்ட் ஈவன் நானும் நிறைய ஜுவல்லரி குரூப்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து அவளை காமிச்சிட்டு, சரி இந்த ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, இதுக்கு கொடுக்கலாமா, கஸ்டமர் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, ஆஸ் அ கஸ்டமர் நான் அவளுக்கு கேட்பேன் இவ்வளோ கொடுக்கலாமா அப்படின்னா, சீரியஸ்லி இதில் டபுள் ஆஃப் த அமௌண்ட், இதே சேம் குவாலிட்டியில் நான் உனக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எனக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து என்ன குவாலிட்டியில் வேணும், என்ன ப்ரைஸில் வேணும், என்ன ஒகேஷனுக்கு வேணும், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் சஜஷனே பண்ணுவோம் கஸ்டமருக்கு. ஸோ சிம்பிளுங்க, நாட் ஓன்லி அ ஜுவல்லரி பிஸ்னஸ். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன், அப்புறமா வந்து இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணேன், ஆக்சசரிஸ் ஆர்டர் பண்ணேன், பேக்ஸ் ஆர்டர் பண்ணேன், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிஃபோர் யூ ஆர்டர் அவங்க எல்லா போஸ்ட்டும் பாருங்கள், அதில் வந்து கமெண்ட்ஸ் பாருங்கள். கமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அவங்க நிறைய கல்வி ஊற்றிருப்பாங்க, இவங்க வந்து எனக்கு அனுப்பல, இவங்க வந்து ஃபேக்காது, இதெல்லாம் நிறைய இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜே நம்பாதீங்க. அவங்கள என்கொயரி பண்ணுங்க, எவ்வளோ நாள் அது டெலிவர் ஆகும் கேளுங்க, எப்படி டெலிவர் பண்ணுறீங்க, எந்த போஸ்ட் மூலியமாக பண்ணுறீங்க, கொரியர் மூலியமாக பண்ணுறீங்களா, எல்லாமே டீட்டெயில்ஸ் வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுக்குறீங்க, நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரொம்ப கம்மிக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அது thousands ஆஃப் கஸ்டமராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு டிஸ்பேச் நம்பர் கொடுத்துருவாங்க. ஜென்யூன் பிஸ்னஸை சொல்கிறேன் நான். யார் இந்த மாதிரி இல்லைங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள்லாம் நிறைய ஆர்டர் போடுறோம் அப்படி என்ன தான் ஆர்டர் போட்டாலும் ஒன்று அவங்க எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. குரூப்பில் இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து இவங்களோட பேர், இவங்களோட ட்ராக்கிங் அப்படின்னு ஒரே வாட்டி அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை அவங்க வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னா தனித்தனியாக கூட உங்களுக்கு அனுப்புவாங்க. பட் காலில் ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஆர்டர் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணதான் உங்களுக்கே தெரியும் யார் ஜென்யூன் யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் யாரும் ஏமாறாதீங்க. உங்கள் யூனிக் கேர்ள் சைனிங் ஆஃப்.